நீட்ல வந்து 93 பேர் சூசைட், போற மாதிரி 2 பேர். இப்போ ஒரு சென்டர் தீப்பிடிச்சு எரியுது. இதெல்லாம் இருந்த பிறகு கூட ஒரு அமைச்சரை ராஜினாமா பண்ண கேட்கும் பெரிய ஒரு இளைஞர் சமுதாயம் கேட்கும். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல பிரதமர் முன் வந்து நீங்க வேண்டாப்பா விட்டுருங்கப்பா, நான் பொறுப்படுத்தல, நான் பாத்துக்கிட்டேன், இந்த ஒரு வார்த்தை கூட அவங்கள்ட்ட நீங்க வாங்க முடியல. எவ்வளவு அன்டெமோக்ராட்டிக்கா, எவ்வளவு டிஸ்கிரிமினேட்டரியா ஒரு 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 சென்டர் வந்து போய் தன்னுடைய அதாரிட்டியை பயன்படுத்தி விளையாடிட்டு இருக்குது. அப்ப இதுதான் பிஜேபி சக்சஸ்ஃபுல்லா பண்ணக்கூடியது. எஸ்ஐஆர் ஒரு பக்கம், ஒரு பக்கத்துல சீஃப் எலெக்ஷன் கமிஷனுடைய ஒருதலைப்பட்ச நடவடிக்கைகள், ஒன்றிய அரசுடைய பல்வேறு அமைப்புகளை வச்சு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள், கட்சிகளை உடைக்கக்கூடிய முயற்சிகள், இதெல்லாம் எதுக்குன்னா இந்த எதிர்குரல் வராமல் இருப்பதற்கு தடுப்பதற்கான ஒரு திட்டமாக பிஜேபி செய்து கொண்டது. இப்போ தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டார்னா அடுத்தபடியாக ரெசிக்னேஷனோட டிமாண்ட் அதிகரிக்கும் என்கிற ஒரு அச்சமும் இங்க இருக்கா? அடுத்து நரேந்திர மோடியோட ரெசிக்னேஷன் இருக்கட்டு. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. துறை நடத்திட்டு இருக்கக்கூடிய இடத்துல 56,513 பிள்ளைகள் தற்கொலை செய்திருக்கிறன்னா அதுக்கு வேற என்ன மாரல் வேணும்? எந்த மாரல் வேண்டாம். அதை தொடர்ந்து இன்னும் மோடி வேணும் ரிசைன் பண்ண சொல்லணும்ல கோரியும் அதை வந்துட்டு போட்டு அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னா, பொறுப்பு இல்லைன்னா நீங்க பெற்ற ரிசைன் பண்ணதான் நல்லது. மோடி அரசினுடைய அந்த மாணவர்களுக்கு எதிரான ஒரு அரசே கட்டமைத்த ஒரு அநீதி என்று நம்ம இதை பார்க்கணும். இந்த கவர்மெண்ட்டை பற்றி பேசினா நாள் கணக்கில் பேசலாம். நீங்க ட்ரெயின் வந்து பேசலாம். நான் வந்து 40 வருஷமா ட்ரெயின் ஏறிட்டு இருக்கேன். வந்தே பாரத்ல கன்னியாகுமரி நாளுக்கு வந்து 3,800 ரூபாய் டிக்கெட் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ். நீங்க சொன்னீங்க பெட்ரோல் விலை, நீ பெட்ரோல் விலையே கூடுனா ஏத்த தெரியுது, அப்ப குறைஞ்சா இறக்கும் செய்யணும்ல. கூடனோட வெளியே தெரியாம உடனே அறிவிக்கவில்லை பெட்ரோல் விலை ஏத்திட்டு போறேன். எத்தனை முறை ஏத்திச்சு. அப்ப இப்போ மக்களை பற்றி இந்த மோடி அரசு ஒரு மண்ணா கட்டின்னு கூட நினைக்கிறேன். அக்கௌண்டபிலிட்டி பார்ட்ல வந்து மோடி அரசு எந்த பொறுப்பும் ஏற்கவில்லையே தவிர பொறுப்பேற்க மாட்டேன் என்று அவர்கள் சொல்வது மக்களை மதிக்காமல் ஆணவத்தோடு அவர்கள் பேசுவதுதான் காட்டுகிறது. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. வணக்கம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் போராட்டம் தொடங்கி இன்னைக்கு 4வது நாளில் நாம் காலடி எடுத்து வைத்தோம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் போராடுவது ஒரு பக்கம், விவசாயிகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, நாட்டில் 2 மிக கொடூரமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒன்று, லக்னோவில் ஒரு கோச்சிங் சென்டரில் பத்திய தீ. இந்த தீ விபத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஏராளமான மாணவர்கள் கருகி சாம்பலாகி இருக்கிறார். இதற்கான காரணம் யார்? இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டின் அந்த செய்தி, திருவள்ளூர் மாவட்டத்தில் கெமிக்கல் லீக் ஆகி, கேஸ் லீக் ஆகி அப்பாவி வேலை பார்க்கக்கூடிய அந்த லேபர்ஸ் கொல்லப்பட்டதற்கான காரணம். இந்த 3 விஷயத்தையுமே மிக ஆழமாக இன்னைக்கு நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக நம்மளுடன் இணைந்திருக்கக்கூடிய நபர் முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள். சார் வணக்கம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியிலிருந்து தொடங்கலாம். அதுக்கப்புறம் 2 ரொம்பவே மிக முக்கியமான இந்த இன்சிடென்ட்ஸ்களை பற்றி நாம பேச வேண்டிய அவசியம் இருக்கு. பிகாஸ் நீங்க அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள். ஒரு அரசாங்கம் எப்படி இந்த போன்ற சிச்சுவேஷன்ஸ்களை ஹேண்டில் செய்யணும், 2வது பெர்மிஷன், லைசன்ஸ் எப்படி பள்ளிக்கூடங்களுக்கு, கல்லூரிகளுக்கு லைசன்ஸ் கிடைக்கிறது போன்ற ஒரு கோச்சிங் மாஃபியா போன்று இந்த நாட்டில் நடக்கிறது. ஸோ குழந்தைகளுடைய எதிர்காலம் எந்த அளவுல சாம்பலாகிறது அந்த விஷயத்த நம்ம காட்சிகள்ல பார்த்தோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் வந்துடலாம். இன்னைக்கு 4வது நாள் அந்த போராட்டம், அங்கிருந்து நாங்க போக மாட்டோம், தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் கொடுத்தால் மட்டும்தான் போகணும் என்கிற ஒரு கட்டாயத்தை இருக்கிறார்கள். பட் அரசாங்க சார்பாக நீங்க பார்த்தீர்கள்னா தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் கொடுப்பதாக இல்லை. நரேந்திர மோடி நாவிலிருந்து ஒரு வார்த்தை வருவதில்லை. ஒட்டுமொத்த கேபினட்டை நீங்க பார்த்தீர்கள், எல்லாருமே சைலண்டாக இருக்கிறார்கள். ஏன்? இதுல முதல்ல பார்த்தோம்னா இது ஒரு கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்டு ஒரு இன்ஜஸ்டிஸ். ஒரு ஒன்றிய அரசால், பிஜேபி அரசால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அநீதி என்றுதான் நான் வந்து நீட்ட சொல்லுவேன். அதான் வந்து ஃபேக்ட். இதை விட ஒரு இன்ஜஸ்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி நீங்க பண்ண முடியாது. அதைத்தான் மோடி அரசு பண்ணிட்டு இருக்கு.
இப்ப இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு இதனுடைய தாக்கம் தெரியுமா, இதனுடைய வேதனை ம். தெரியுமா, இதை புரிஞ்சிருக்காங்களான்னா, இப்ப என்ன பொறுத்தவரையில இந்தியாவில் வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் சிட்டிசன்ஸ்ட முழுமையா இருக்கான்னா ம். இல்ல. ம். அதனாலதான் இதுல பொறுத்துக்கிட்டு தாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ம். வந்து நம்ம ஏற்கனவே கழிஞ்ச இன்டர்வியூல பேசலாம். ம். 54,513 பேர் வந்து ம். தற்கொலை மாணவர்கள் செய்திருக்கிறான்னு சொன்னா ம். எவ்வளவு அந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ஒரு மன அழுத்தத்துல பிரஷர்ல அவங்க இருக்காங்க. ம். இது அரசு எப்படி கையாளுது? ம். நீட்ல வந்து 93 பேர் சூசைட், ம். போற வாரம் 2 பேர், ம். 95 பேர் சூசைட் நமக்கு தெரிஞ்சு. இப்போ ஒரு சென்டர் தீப்பிடிச்சு எரியுது. ம். இதெல்லாம் இருந்த பிறகு கூட ஒரு அமைச்சரை ராஜினாமா பண்ண கேட்கும். ம். பெரிய ஒரு இளைஞர் சமுதாயம் கேட்குது. ம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ராஜினாமா பண்ணிக்கிட்டு அடுத்து இல்ல பிரதமர் முன் வந்து நீங்க வேண்டாப்பா விட்டுருங்கப்பா, நான் பொறுப்படுத்துக்கிட்டே நான் பார்த்துக்கிட்டேன், இந்த ஒரு வார்த்தை கூட அவங்கள்ட்ட நீங்க வாங்க முடியல. ம். அப்போ இவ்வளவு இப்ப இன்னைக்கு வந்து ஏன் வந்து யூத் அஜிடேட்டா இருக்கு, அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ், அவங்க விருப்பங்கள் எண்ணங்கள் நிறைவேறல, அவங்க வந்து பொலிட்டிக்கலா பார்ட்டிசிபேஷனுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ம். கல்லூரிகள்ல பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாணவர் வாய்ப்புகள் எடுத்துட்டீங்க, அவங்க குரலை கேட்பதற்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி கொடுக்கல. ம். எங்க ஒரு எதிர்குரல் வந்தாலும் அதை நீங்க அடக்கதான் முயற்சிக்கிறீங்க. ம். அப்ப இப்படி வர சமயத்துல ம். அவன் எங்க தான் அதை கொட்டி தீர்க்க முடியும்? ம். இதுதான் இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட நம்ம பார்க்க முடியுது. அப்போ நீங்க வந்து ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம், இவ்வளவு ஆண்டு காலம் சுதந்திரத்திற்கு பின் ஆகியாச்சு. ஆனா படிப்பதற்கான வாய்ப்பு, படித்து முடித்த பிறகு படித்த வேலை, படிப்புக்கான வேலை, ஒரு நியாயமான ஊதியம், வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பணி பாதுகாப்பு, இப்படிப்பட்ட எது கூட இல்லைன்னா வந்து வேற நம்ம என்ன சாதிச்சோம்னு ஒரு கேள்வி வராதா? சார், இந்த இடத்துல இன்னொரு கேள்வி இருக்கு. ம். எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், உத்தவ் டாக்ரே, மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், இது போன்ற இந்தியா அலையன்ஸ்ல இருந்த நபர்கள், அதுல இருந்து வெளிவந்த நபர்கள், அதாவது எதிர்க்கட்சி தலைவர்கள், இவர்கள் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பற்றியோ, தர்மேந்திர பிரதானை எதிர்த்தோ, நீட்டை பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. முக்கியமாக இந்த போராட்டத்தை பற்றி அவர்கள் பேசவில்லை. அப்படி நாடு முழுவதும் இது போன்ற போராட்டங்கள் வெடித்தால் இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறும். மத்திய அரசாங்கத்திற்கு இன்னும் அதிகமாக அழுத்தம் போகுமா இல்லையா? வெறும் இன்னைக்கு பார்த்தோம்னா ராகுல் காந்தி ஒரு பக்கம் போராடுறாரு, இன்னொரு பக்கம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராடுது. பட் வாட் அபவுட் அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்? இப்ப நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக எடுத்துக்கொள்வோம், இல்லைன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், பால் தாக்கரே சிவசேனா கட்சி எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருமே இந்த பிரச்சனைகளை பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல ஒன்றிய அரசுடைய பார்வைக்கு கொண்டு போயிருக்கோம். இப்போ திமுக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவோம் என்ற பாஜக அரசினுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஐ எம் டாக்கிங் அபவுட் திஸ் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டம் மாதிரி, இல்ல காங்கிரஸோடைய NSUI இல்ல யூத் காங்கிரஸ் எடுத்து வைக்கக்கூடிய போராட்டங்கள் மாதிரி ஏன் மாநில கட்சிகள் அதை கையில் எடுக்கவில்லை? எந்த விதத்தில் அவங்க பயப்படுறாங்க? எதற்காக அந்த அச்சம் இருக்கு? ஏன் தைரியமாக இதை வந்து அச்சம்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க சூழல்களை பார்ப்போம். இப்ப மம்தா பானர்ஜியை வந்து எவ்வளவு தூரம் அவங்க வந்து ஒரு அடக்குமுறைக்கு ஆட்படுத்தி இருக்கிறாங்க. எனக்கு ஒரு நியாயமான வருத்தம் இருக்கு. என்னை பொறுத்தவரையில் மம்தா பானர்ஜியினுடைய அரசியலையோ அவங்க கொள்கைகளையோ நான் வந்து முழுமையாக சரின்னு நான் சொல்ல வரல. ஆனா இவ்வளவு தூரம் ஒரு கட்சியை அவங்க ஒரு ஒன்றிய அரசு நசுக்கக்கூடிய நேரத்துல இந்த இந்தியாவே வேடிக்கை பார்க்கறதுல வருத்தம் உண்மையிலே எனக்கு ரொம்பவே இருக்கு. நான் அண்மையில கூட டெல்லி சென்றிருந்தேன், பல தலைவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு பேசிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் கூட நான் சொன்னேன், ஏன் ஒரு சால்டாரிட்டி கேம்பெயின் கூட ஆரம்பிக்கலாமா? ஒரு சால்டாரிட்டி கேம்பெயின் கூட நீங்க ஆரம்பிக்கலாம். எவ்வளவு அன்டெமோக்ராட்டிக்கா, எவ்வளவு டிஸ்கிரிமினேட்டரியா ஒரு சென்டர் வந்து போய் தன்னுடைய அத்தாரிட்டியை பயன்படுத்தி விளையாடிட்டு இருக்குது உள்ள கேள்வி கேட்டோம். அப்ப இதுதான் பிஜேபி சக்சஸ்ஃபுல்லா பண்ணக்கூடியது. SIR ஒரு பக்கத்துல சீஃப் எலெக்ஷன் கமிஷனுடைய ஒருதலைப்பட்ச நடவடிக்கைகள், ஒன்றிய அரசினுடைய பல்வேறு அமைப்புகளை வச்சு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள், கட்சிகளை உடக்கக்கூடிய முயற்சிகள், இதெல்லாம் எதுக்குன்னா இந்த எதிர்குரல் வராமல் இருப்பதற்கு தடுப்பதற்கான ஒரு திட்டமாக பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. இப்ப அவங்க எந்த நோக்கத்தோடு இந்த கட்சியை உடைக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப இதுவே சைலன்ஸ் பண்ணல அவங்களுக்கு. நீங்க வந்து இவங்களை வேற வேலை செய்ய விடாம, பாசிச கோட்பாட்டினுடைய அடிப்படையே அதுதான். இவங்க வேற எதுவும் பண்ணக்கூடாது. இவங்களை சுத்தி நம்ம தீய கொளுத்தி விட்டுட்டோம்னா அந்த தீய அணைக்கிறதுலயே அவங்க ஓடிட்டு இருப்பாங்க.
அதே மாதிரி தான் நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் சோ அழுத்தம் இருக்கு, கண்டிப்பா அழுத்தம் இருக்குது. அதனால வெளிப்படையாகவே இருக்குல்ல, வெளிப்படையாகவே நான் பார்த்துட்டு தானே இருக்கோம். ம். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வருது. நீங்க முன்னால பாத்தீங்கன்னா ஒரு விலைவாசி உயரம், கொஞ்ச நாளைக்கு அது மட்டும் தான் இருக்கும். அப்ப எல்லா அமைப்புகளும் கட்சிகளும் போராடும். ம். இப்ப காலம் 7 மணிக்கு ஒண்ணு இருக்குது, 8 மணிக்கு இன்னொன்னு வருது, 11 மணிக்கு இன்னொன்னு வருது, அப்படியே போயிட்டுலாம் இருக்குது உங்களுக்கு. இப்ப தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாருன்னா அடுத்தபடியாக ரெசிக்னேஷனோட டிமாண்ட் அதிகரிக்கும் என்கிற ஒரு அச்சமும் இங்க இருக்கா? அடுத்து நரேந்திர மோடியோட இல்ல ரெசிக்னேஷன் இருக்கட்டு, ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. ம். இதுதானே முன்னால பிரசிடென்ட் முன்னுதாரணம் அதானே. ம். எத்தனையோ தலைவர்கள் வந்து ரிசைன் பண்ண வரலாறு இருக்கு. ம். இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. ம். அங்க பல அவருக்கு எடுத்த முடிவுகள், ம். அவருடைய நிலைப்பாடுகள், அதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்துருக்கு. ம். அங்க அவங்களோட செனட்டர்ஸ் எடுத்திருக்காங்க, பலர் எடுத்திருக்காங்க. ஸோ இஸ் ரிசைன்டு, மாரல் பொறுப்படுத்தி ரிசைன் பண்ணியிருக்காரு. ம். இப்ப நீங்க வந்து ஒரு துறை நடத்திட்டு இருக்கக்கூடிய இடத்துல 56,513 பிள்ளைகள் தற்கொலை செய்திருக்கிறன்னா அதுக்கப்புறம் வேற என்ன மாரல் வேணும்? எந்த மாரல் வேண்டாம். அதை தொடர்ந்து இன்னும் மோடி வேணாம் ரிசைன் பண்ண சொல்லுவோம்ல, கோரிக்கை அதை வந்துட்டு போட்டு அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னா, பொறுப்பு இல்லைன்னா நீங்க பெட்டர் ரிசைன் பண்ணதான் நல்லது. ம். என்ன ஒரு போஸ்ட்ல உட்கார வச்சிருக்கு, ம். என்னால வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியல, சால்வ் பண்ண முடியல, நான் போறதான் நல்லது. ம். அல்ல அந்த டிமாண்டுக்கு வேண்டி அவங்க சும்மா இருக்குன்னு சொல்லுது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். நிச்சயமாக தர்மேந்திர பிரதான் அப்படி ரெசிக்னேஷன் கொடுத்தாருன்னா அடுத்தபடியாக நரேந்திர மோடியோட ரெசிக்னேஷனுக்கான டிமாண்ட்ஸ் வரும். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனோட ரெசிக்னேஷனுக்கான டிமாண்ட்ஸ் வரும். இன்னும் சொல்ல போனால் இப்போ சமீபத்தில் ஒரு டேட்டா என் கையில் வந்துச்சு. $120 பர் பேரல் இருக்கும்போது $7 8 நரேந்திர மோடியின் அரசாங்கம் அதிகரித்தது. இன்னைக்கு தேதியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த கச்சா எண்ணெயுடைய பர் பேரல் விலை வெறும் $75 குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட $45 பர் பேரல் குறைந்திருக்கிறது. அப்போ எந்த விலைவாசி உயர்வு என்கிற பெயர்ல $7 8 நரேந்திர மோடியின் அரசாங்கம் பெட்ரோல் மீதும் டீசல் மீதும் உயர்த்தினார்களோ இன்னைக்கு அந்த விலை கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கும் கீழே குறைஞ்சதற்கு மேல கூட நீங்க பார்த்தீர்கள்னா எந்த விதமான அந்த ஏற்றிய விலையை இவர்கள் குறைக்கவில்லை. இந்த விஷயத்திற்கான அக்கௌண்டபிலிட்டி யார் எடுத்துக்கொள்ள முடியும்? யார் இந்த கேள்விகளை எடுத்து வைக்க முடியும்? மீடியா எடுத்து வைக்கணும். மீடியா அமைதியாக இருக்கிறது, கோதி மீடியாவாக மாறி இருக்கிறது. மற்ற அமைப்புகள் இது போன்ற விஷயங்கள் எடுத்து வைக்க வேண்டும், யாருமே எடுத்து வைப்பதில்லை. சார் சொன்னபடி ஒரு அழுத்தம், மாநில கட்சிகள் மீது ஒரு அழுத்தம் தொடர்ந்து இருக்கிறது. அதிகமாக நீங்க பேசினீர்கள், உங்கள் மீது இடி சிபிஐ போன்ற விஷயங்கள் வரும், இல்லைன்னா கட்சி உடைக்கக்கூடிய வேலையை இவர்கள் மிக தெளிவாக பார்த்து வருகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு லக்னோவில் கோச்சிங் சென்டர்ல நடந்த அந்த தீ விபத்து, அதே போன்று நேற்று திருவள்ளூர்ல நடந்த இன்னொரு விபத்து, கேஸ் லீக், இந்த 2 விஷயத்தையுமே நீங்க பார்த்தீர்கள்னா 2 தனியார் மையங்கள் நடத்தக்கூடிய 2 அமைப்பு. ஒரு இடத்துல நீங்க பார்த்தீர்கள் 5க்கும் மேற்பட்ட பெண்கள் தமிழ்நாட்டு கேஸ் லீக்ல இருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60-70 பேர் இன்னும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற சம்பவங்கள் வரும்போது எந்த விதமான முடிவுகளை ஒரு அரசாங்கம் எடுக்கணும், எந்த விதமான ப்ரிப்பரேஷனை ஒரு அரசாங்கம் எடுத்திருக்க வேண்டும், எப்படி இந்த ஃபெயிலியர்ஸ் நடக்குது? இந்த நீட்டே ஒரு முறைகேடுன்னு நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும். அந்த ஸ்கூல் ஆரம்பிக்குது, ஃபர்ஸ்ட்ல வந்து இவ்வளவு லேண்ட் வேணும், ஒரு குறிப்பிட்ட அளவு 4 ஏக்கர் 5 ஏக்கர் லேண்டு, இன்னென்ன பில்டிங்ஸ் வேணும், இந்த சைஸ்ல வேணும், வென்டிலேஷன் வேணும், ஸ்டேர்கேஸ் இப்படி இருக்கணும், எவ்ரிதிங் ஹஸ் பீன் டிஃபைன்ட். ஃபயர் சேஃப்டி வாங்கணும், ஹெல்த்ல வாங்கணும், சானிடேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும், இப்படி எக்கச்சக்கமான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அது ஒரு ஸ்கூல் இருந்ததுன்னா பக்கத்துல ஒரு லிக்கர் ஷாப் இருக்கக்கூடாது, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் நடமாட்டம் இருக்கக்கூடிய எந்த இதுவும் வைக்கக்கூடாது. அதே போன்று நேச்சுரலா பெரிய டிசாஸ்டர்ஸ், ஒரு அன்நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரக்கூடிய அளவுக்கு எதுவும் இருக்கக்கூடாது, பேரிடர்கள் வரக்கூடிய வாய்ப்பில்லை. இப்படிலாம் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல. நீட் கோச்சிங் சென்டருக்கு என்ன கண்டிஷன் வச்சிருக்கு, யார் அப்ரூவல் கொடுக்குறது, எந்த இடத்துல வேணாலும் ஒரு ரூமை வாடகை எடுத்து ஒரு கோச்சிங் சென்டர் நடத்த முடியும். அப்ப இது என்ன சேஃப்டி இவன் டிஃபைன் பண்ணிருக்க, எந்த வித இதையும் பண்ணல. ஸோ இதனாலதான் நான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்ல, இது மோடி கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர்டு இன்ஜஸ்டிஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ். மோடி அரசினுடைய அந்த மாணவர்களுக்கு எதிரான
ஒரு அரசே கட்டமைத்த ஒரு அநீதி என்று நம்ம இதை பார்க்கணும். இன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல இந்த பிள்ளைகள் இறந்து போயிருக்கு. அப்ப எவ்வளவு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை வந்து கவனிக்கல. இப்படி நாடு முழுதும் எத்தனை சென்டர் இருக்குது. இந்த சென்டர் எல்லாம் விளம்பரம் பண்ணி அந்த மக்களை உள்ள கூப்பிட்டு வச்சு அவங்க எவ்வளவு ஒரு வியாபாரமா இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ஸ்ல என்ன நடந்திருக்கு, என்ன நீதி மக்களுக்கு கிடைச்சிருக்கு, எதுவுமே கிடைக்கல. அப்ப இதனாலதான் நம்ம இந்த சிஸ்டத்தை வந்து ரொம்ப இது ஃபர்ஸ்ட் டைம் நடந்த சம்பவம் கிடையாது. பட் போன வருஷம் நீங்க பார்த்தீர்கள்னா டெல்லியில ஃப்ளட் வந்தது, மழை நீர். டெல்லியில நீங்க பார்த்தீர்கள்னா அண்டர் கிரவுண்ட்ல கோச்சிங் சென்டர்ஸ் வச்சு நடத்துறாங்க. அதுல மாணவர்கள் இறந்து தண்ணீர்ல மிதந்து வந்த காட்சியில வந்து பார்த்தோம். ஸோ இது எல்லாமே இங்க தீ நடந்திருக்கா, அங்க வந்து தண்ணீர்ல மிதந்து குழந்தைங்க இறந்துருக்காங்க. ரெண்டுமே கோச்சிங் சென்டர் இஷ்யூஸ் தான். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் நடக்கும்போது ஏன் அரசாங்கம் சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும் அல்ல மாநிலத்தில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்ட்ரிஸ்களாக இருக்கட்டும், ஏன் அவங்க வந்து எச்சரிக்கையான விஷயங்கள் எடுத்து வைப்பதில்லை? ஏதோ ஒரு மாநிலத்தில் நடந்திருக்கு, பட் நம்ம மாநிலத்திலும் இது நடக்கலாமா, நடந்துருமா என்கிற ஒரு எச்சரிக்கை, ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணுமா இல்லையா? நீங்க ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் பாருங்க, அங்க பார்த்தோம்னா விதிமீறல்கள் இருக்கும். இல்லைன்னா அது நடத்தக்கூடியவங்களுக்கு இந்த கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். அந்த ஒரு நிறுவனத்தினுடைய பொறுப்பு என்பது இல்லாம இருந்திருக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா, அங்க படிக்க போற பிள்ளைகளுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இங்க ஆபத்தா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை கூட அங்க இருந்திருக்காங்க. அப்ப இப்படி இருக்கக்கூடிய விஷயம், நீங்க வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒரு ஸ்கூல் நடத்த முடியுமா? பெர்மிஷன் தருவானா? தரவே மாட்டான். அதே மாதிரி கன்ஜஸ்டட் பிளேஸ்ல ஒரு ஸ்கூல் நடத்த முடியுமா? முடியாது. பிராக்டிகல் நாட் பாசிபிள். அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் குழந்தைகளை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவதை அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிகாஸ் இன்னைக்கு நேற்று 2 வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆனது நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒன்று, விஜயோடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக தாவேகாவை சார்ந்த நபர்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு பள்ளிக்கூடம், அதுவும் அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் பள்ளிக்கூடம் நடந்துட்டு இருக்கக்கூடிய தருணத்துல அவருடைய போட்டோவெல்லாம் போய் மாற்றுறோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பார்த்தோம். இன்னைக்கு நான் ரொம்பவே ஒரு கொடூரமான காட்சி பார்க்குறேன். தமிழ்நாட்டில் நடந்த இதே அரசு பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயம். விஜய் அவர்களுடைய முக வடிவமாக அந்த குழந்தைகளை 4 மணி நேரம் உட்கார வச்சிருக்காங்க வெயில்ல. மேலே ஏரியல் ஷாட்ல பார்க்கும்போது விஜயோட முகம் தெரியுமா? ஸோ அந்த குழந்தைகளை அரசியலுக்காக பயன்படுத்துவதை எவ்வளோ நம்ம கொடூரமாக பார்க்கணும். இது வேற ஒரு நாடுகளில் நடந்துருச்சுன்னா இந்நேரம் மக்கள் ரோட்ல வந்திருப்பாங்க. இங்கே பெற்றோர்கள் போய் சொல்றாங்க, எங்களுடைய குழந்தைகள் எதுக்கு 4 மணி நேரம் உட்கார வச்சிருக்கீங்க, ஏதோ வெயில்ல. குழந்தைகளோட வயசு நீங்க பாத்தீங்கன்னா 8 வயசு 10 வயசு 15 வயசுக்கு மேல இருக்காங்க. ஹவு டு யூ see this பொலிட்டிக்கல் இதுதான் மாற்றம்னா அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நீங்க ஒரு சிஸ்டம் எவ்வளவு கொலாப்ஸ் ஆகுதுன்னு பார்த்தா நான் வருத்தப்படுறேன். ஏன் கொலாப்ஸ் ஆகுன்னா, இப்ப நான் என்னுடைய ஸ்டூடெண்ட் பீரியடை ரீகால் பண்ணேன்னா, நாங்க வந்து நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்க சமயத்துல இந்த டெய்லி யூனிஃபார்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த நேரத்துல வந்து ஒரு ஸ்ட்ரைக் பிளான் பண்ணாங்க. ஸ்ட்ரைக் பிளான் பண்ண எங்க சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 7th ஒரு தம்பி இருக்கான் மனோதங்கராஜ், கொஞ்சம் வைப்ரண்டான ஆளுன்னு சொல்லி என்னை தேடி வர்றாங்க. தேடி வந்து நமக்கு போராட்டம் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் எப்படி ஸ்ட்ரைக்கு, ஹெட் மாஸ்டர் பயங்கரமான ஆள் இல்லைன்னு நான் கேட்க, ஒன்றும் இல்லை தம்பி, நீ வந்து கீழே உள்ள பையன் மாதிரி பார்த்துக்கிட்டேன்னா நாங்கள் 8th மேலே உள்ள ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் பார்த்துக்கிட்டு நமக்கு ஸ்ட்ரைக்கை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டான். நாங்கள் எப்படியோ அன்னைக்கு பெரிய அளவில் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வேற டிஃபன் கேரியர்லாம் வச்சு கொண்டு போய் அங்கே போய் யூனிஃபார்ம் இல்லாமல் வந்து எப்படியோ ரகலை பண்ணிட்டோம்னு வச்சுடாமா. அதுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல அப்படிப்பட்ட ஒரு என்வாயர்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் கல்லூரிக்கு நாங்கள் போன பிறகு எத்தனையோ போராட்டங்கள், அந்த போராட்டங்கள் தான் எங்களுக்குள்ள ஒரு தலைமைத்துவத்தை, அந்த பண்பை உருவாக்கிச்சு, வடிவமைத்தது. இன்னைக்கு இதெல்லாம் உடைச்சு சிக்குனர் ஆக்கிட்டு யூனியன் இல்லை, கிளாஸ் பீப்புள் லீடர் இல்லை, ஸ்கூல் பீப்புள் லீடர் இல்லை, அந்த வேல்யூஸ் சொல்லி கொடுக்க இது இல்லை, ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங் கூட இப்போ பல ஸ்கூல்ஸ்ல இல்லை. அதனால அப்போ ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜுக்கு வேண்டிய நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் ரீடிங் எல்லாம் பல ஸ்கூல்ஸ்ல இருந்து இது எல்லாமே போய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய தப்பு. யாரா இருக்கட்டும், யார் முதல்வராக இருக்கட்டும், ஒரு ஸ்கூல்ல போய் பிள்ளைகள் படிக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்ல அவங்களுக்கு அந்த டீச்சிங் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணி நல்ல கல்வி கொடுக்கக்கூடிய முயற்சியில போனோமா, இப்படிப்பட்ட சீப் பாலிடிக்ஸ் போனோமா, என்ன பொறுத்தவரை நான் ஏத்துக்கிடவே மாட்டேன். ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம வி ஷுட் நாட் மிக்ஸ் தம் வித் பாலிடிக்ஸ். பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வரணும்.
அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கல்வியின் மூலமாக நம்ம நம்ம பாடத்திட்டத்தை தாண்டி அவர்களுக்கு சொல்லக்கூடிய பொது அறிவின் மூலமாக சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுவது, அந்த டிபேட்டிங் கிளப்ஸ் எல்லாம் இங்க உருவாக்கலாம். எங்கேயுமே இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் கூட கன்னியாகுமரியில மினிஸ்டர் அந்த சமயத்துல அந்த என்வரன்மெண்ட் பற்றிய டிஸ்கஸ் பண்ண எல்லா ஸ்கூல்ஸ்லயும் கிளப்ஸ் வச்சோம். ஒண்டர்ஃபுல். அவ்வளவு இன்ட்ரெஸ்டா பிள்ளைகள் வந்து இங்கிலீஷை ப்ரமோட் பண்ணோம். அவ்வளவு பார்ட்டிசிபேஷன்ஸ் இருந்து. ஸோ இப்படிப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸை கவர்மெண்ட் எடுக்கணும். இதெல்லாம் கைவிடணும். இது தவறு. இப்படிப்பட்ட முன்னுதாரணங்களை அவர்கள் ஏற்படுத்தக்கூடாது. அண்ட் 4 மணி நேரம் குழந்தைகளை காக்க வச்சு வெயில்ல ஒரு ஒரு புகைப்படத்திற்காக இந்த மாதிரி பண்றது எப்பவுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி எந்த விதமான எஜுகேஷனுமே நம்ம மக்கள் மத்தியிலும் பார்க்க முடியல. சோஷியல் மீடியாவில் அங்கங்க பார்க்குறேன். பட் அதை தாண்டி வேற எதுவுமே என்னால் பார்க்க முடியல. இந்த வீடியோவை கொஞ்சம் சுருக்கத்தில் முடிச்சிடலாம். என்னோட கடைசி கேள்வி, இன்னைக்கு காலகட்டத்தில் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அண்டர் கரண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய எஜுகேஷன் தான் மோடி அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கு. முக்கியமாக நீங்க பார்த்தீர்களா, கட்சிகளை உடைப்பதாக இருக்கட்டும், அல்ல ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாமல் ஒரு அரசாங்கம் இருக்கு. நாங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டோம், நாங்க ரெசிக்னேஷன் கொடுக்க மாட்டோம். ராஜ்நாத் சிங் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான், என்டிஏ மோடி அரசாங்கத்துல யாருமே ரெசிக்னேஷன் கொடுக்க மாட்டார்கள். இதே வாஜ்பாய் அவர்களுடைய காலகட்டத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ரயில் ஆக்சிடென்ட் நடந்தாலும் அடுத்த நிமிஷம் ரயில்வே மினிஸ்டர் ரெசிக்னேஷனை கொடுப்பார். ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோடைய பொறுப்பு, அந்த ஃபைனான்ஸ் பட்ஜெட்ல ஏதாச்சும் தவறு நடந்துச்சுன்னா தே ஆர் ரெஸ்பான்சிபிள். ரயில்வேல ஒரு 50 ரூபாய் கட்டணத்துல கூடிருச்சுன்னா யூனோ தே யூஸ் டு பி ஹியூஜ் அண்ட் கிரை. இன்னைக்கு ரயில்வேல ஒரு சாதாரணமா ஒரு ரயில்ல பயணிக்க கூட முடியல. பீகாரில் நடந்த இந்த இன்சிடென்ட்டை நமக்கு ஞாபகப்படுத்த பார்க்குறேன். போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் விஷயம் நடந்தது. அதுல ஒரு இளைஞர் மூச்சு திணறி அந்த ரயில் பயணத்துல உயிரிழந்த விஷயம். அப்போ ஒரு சாதாரணமான அடிப்படை மக்களுக்கு ரயில் பிரயாணம் கூட சரியாக கிடைக்கவில்லை. அப்போ நாடு எந்த வழியில சென்று கொண்டு, நீங்க வந்து இந்த கவர்மெண்ட்டை பற்றி பேசினா நாள் கணக்கில் பேசலாம். நீங்க ட்ரெயின் வந்து பேசும். நான் வந்து 40 வருஷமா ட்ரெயின் ஏறிட்டு இருக்கேன். நான் போன வாரம் நான் ட்ரெயினில் வர சமயத்தில் ஒரு பேசஞ்சர் கேட்டேன், இந்த ட்ரெயின் எப்படி இருக்குன்னு. நான் சொன்னேன், ஆனால் 40 இயர்ஸ் நான் அந்த ட்ரெயினில் ஏறிட்டு இருக்கேன், கன்னியாகுமரி சென்னை ட்ரெயின். இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் கூட நான் பார்க்கல. 40 வருஷமா அன்னைக்கு இந்த ஹைஜீனிக் கண்டிஷன் தான் இன்னைக்கு இருக்கு. ஒரு டாய்லெட் கூட ஒரு ஆளு போக முடியாத அளவுக்கு சுத்தம் இல்லாமல் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வந்தே பாரத்தில் கன்னியாகுமரி நாளுக்கு வந்து 3800 ரூபா டிக்கெட். எவ்வளவு ரூபா? 3800 ரூபா எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ். இது ஃபிளைட் சார்ஜுக்கு நிகராக வருது. ஃபிளைட்ஸ் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டு சென்னை 18,000 20,000 சர்வசாதாரணமாக போகுது. நீங்க டபுள் அமௌண்ட் போயிட்டு இருக்கு. நீங்க சொன்னீங்க பெட்ரோல் விலை வந்தது. நீ பெட்ரோல் விலையே கூடுனா ஏத்த தெரியுது, அப்ப குறைஞ்சா இறக்கும் செய்யணும்ல. கூடனோட வெளியே தெரியாம உடனே அறிவிக்காமலே பெட்ரோல் விலையை ஏத்திட்டு போறேன். எத்தனை முறை ஏத்தியாச்சு. அப்ப இப்போ மக்களை பற்றி இந்த மோடி அரசு ஒரு மண்ணா கட்டின்னு கூட நினைக்கல, அவன் ஆளாகவே எடுக்கல. நீங்க உங்களை அவ வந்து கன்சர்ன். இப்ப நான் ஒரு டிசிஷன் எடுத்தா ராகுல் வருத்தப்பட்டுருவாரோன்னு நினைச்சா நான் ஒரு ஃபோன் பண்ணி தமிழ்நாடு ஒரு முடிவு எடுக்கலாமான்னு கேட்பேன். உங்களாம் கணக்கிலே சேர்க்கலாம். இது கேட்க போறேன். இந்திய மக்களை, இந்தியாவுடைய இளைஞர்களை, இந்தியாவுடைய அரசியல் கட்சிகளை இந்த மோடியும் இந்த கும்பல்களும் வந்து மதிக்குதுன்னா இதை கொஞ்சமாவது யோசிக்க. அல்ல இதுவே கவலை இல்லை. நீங்க என்ன இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த இறந்து போன கதையை பேசலாம். இதுவரையிலும் இந்தியாவில் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில பணியாற்றி அதனால ஏற்பட்ட விபரீதத்தினால இறந்து போனவர்களுக்கு என்ன நீதி கிடைச்சிருக்கு? போபால் கேஸ் லீக் வந்து 26 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வந்து 26 வருஷம் கழிச்சு அந்த கார்பரேட் ஓனர் வந்து அமெரிக்காவில் இருந்தாரு. அவரு 2014 இறந்து போயிட்டார். தண்டனையும் இல்லை, வயசாகி இறந்துட்டார். இங்க இருந்த ஆபீசர்ஸுக்கு 2 வருஷம் 1 லட்சம் ரூபாய் சிறை தண்டனை, அவ்வளவுதான். இது எவனாவது பயப்படுவானா? யாராவது பயப்படுவாங்க? இனி அப்பீல் போலாம். என்னைக்கு அப்பீல் முடிச்சு அதுக்கு எல்லாரும் இறந்தே போயிடுவான். 26 இயர்ஸ். இதே மாதிரி நீங்க ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க இந்தியால இதே மாதிரிப்பட்ட நடந்த ஒரு விஷயத்துக்கு அரசு பொறுப்படுத்துதா?
அப்ப எந்த விஷயத்துல அங்க பொறுப்பெடுக்க மாட்டீங்க. நிர்வாகத்துல என்ன பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. சட்டம் இருக்குது, இதற்கான சட்டங்கள்லாம் இருக்கு, பேப்பர்ல இருக்குது, நடைமுறையில் அவ இல்லை. நமக்கே தெரியும் ஒரு இன்ஸ்பெக்ஷன்ஸ் எப்படி கேரி அவுட் பண்ணுது, இன்ஸ்பெக்ஷன்ல குறி வந்து அது எப்படி ரெக்டிஃபை ஆகுது, இதெல்லாம் கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சூழ்நிலை மாற்றப்படணும். கவர்மெண்ட் வந்து இப்போ அவங்க சொல்லாங்க நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. பொறுப்பேற்க முடியாதுன்னா பதவியை விட்டுட்டு வீட்டில் இருக்கணும். நீங்க வந்து யார் ஒருவராக இருந்தாலும் ஒரு தனி மனிதனாக இருக்கின்ற நேரத்தில் அவனுக்கும் அவனுக்கு குடும்பத்துக்கும் அவன் பொறுப்பெடுத்தா போதும். அவன் வெளியே வந்துட்டாலே அவனுக்கு பொறுப்பு இருக்கு. ஒருத்தர் ரோட்ல நடந்து போறான், எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை, நான் இப்படிதான் போவேன்னு சொல்ல முடியுமா? ஒரு தனி மனிதனுக்கு அது முடியாது. அப்ப ஒரு கவர்மெண்ட் எப்படி முடியும்? எனி கவர்மெண்ட் இஸ் அக்கௌண்டபிள். எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அவங்க பொறுப்பேற்று தான் ஆகணும். மோடி அரசு பொறுப்பேற்கவில்லை என்பது அவருடைய அந்த பாசிச அணுகுமுறையை தெளிவாக காட்டுது. அவன் தான் எதுக்கும் பயப்பட மாட்டான். இப்படிதான் ஆட்டோகிராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ். டெமோக்ரஸியில் அப்படி சொல்ல முடியாது. டெமோக்ரஸியில எதிர்கருத்து வந்துன்னா அதை கன்சிடர் பண்ணதுதான் டெமோக்ரஸி. நீங்க பார்லிமெண்ட்ல போறீங்க, எதிர்கட்சி வந்து பேசுறத வந்து நான் இதை அவை குறிப்பில் சேர்த்துக்க மாட்டேன், நான் இதை பற்றி விவாதம் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அவன் கவர்மெண்ட் எதிர்கருத்து தான் சொல்லுவான். அதில் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்ல வந்து மோடி அரசு எந்த பொறுப்பும் ஏற்கவில்லையே தவிர பொறுப்பேற்க மாட்டேன் என்று அவர்கள் சொல்வது மக்களை மதிக்காமல் ஆணவத்தோடு அவர்கள் பேசுவதுதான் காட்டுகிறது. அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், பியூரோக்ரேட்ஸ்ல இருந்து ஈவன் மக்கள் கூட தன்னுடைய பொறுப்புகளை சரியாக எடுத்தால் மட்டும்தான் அக்கௌண்டபிலிட்டி செட் செய்ய முடியும். மீடியாவை கேள்வி கேட்கலாம், அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கலாம், இது போன்ற பல்வேறு விஷயங்கள். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இதுல நான் ஏன் ரோட்ல இறங்கணும், எதற்காக நான் போராடணுங்கிற ஒரு கொள்கையில நம்ம எல்லாருமே இருக்கோம். ஒரு போராட்டத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுல மக்கள் விழிப்புணர்வுடன் வந்து அந்த போராட்டத்துல கலந்து கொள்றது கூட இன்னைக்கு கஷ்டமாக பார்க்கிறார்கள். காலையில போராட்டத்துக்கு வர்றாங்க, ஈவினிங் 4 மணி 5 மணிக்கு போராட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடணுங்கிற ஒரு நோக்கத்துடன் வரும்போது அந்த அக்கௌண்டபிலிட்டி டெஃபினட்டாக குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. நிச்சயமாக கடந்த 12 வருடங்களில் அக்கௌண்டபிலிட்டி பெரிய பூஜ்யமாக தான் மாறி இருக்கிறது. சரி, இதை பற்றி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்ததற்காக மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.